கதை வாசகர்களுக்கு வணக்கம். சில கதைகள் நமக்கு கற்பனை போலவே தோன்றும். ஆனால் அது நம்ம வாழ்க்கைக்கு ஒத்த சம்பவங்களாக தான் இருக்கும். வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் சாதாரணமாக தான் ஆரம்பிக்கும். ஆனால் முடிவில் அது ஒருத்தருக்கு கடவுளாகவே மாறிடும். சரி, கதைக்குள்ளே போகலாமா? மிகவும் கடுமையான குளிர். இமயமலையில் ஒரு பக்கத்தில் அவங்களுக்கு போஸ்டிங். மேஜரும் அவரோட பெட்டாலியனும் 3 மாதங்களுக்கு பணி சேவைக்காக அந்த வழியாக நடந்து போகிறாங்க. கனமான பைகள், மலை சாலைகள், நெருக்கமான பாதைகள்னு கடந்து போகிற பாதை மிகவும் கடுமையானதாக தான் இருக்குது. இது எந்த ட்ரெக்கிங்கும் ட்ரிப்பும் இல்லை, இது அவங்களோட கடமை. இந்த உறைபனி குளிரில் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை தான், ஒரு கப் சூடான டீ கிடைக்குமா அப்படின்றது தான். அப்படி தூரத்தில் ஒரு சிறிய கடை போல் ஒரு பழைய குடிசை தெரியுது. எல்லாருமே மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க, அது டீ கடையாக தான் இருக்கணும் அப்படின்னு. பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த டீ கடை மூடி இருக்குது அப்படின்னு. மேஜரோட அனுமதியோட அந்த கடையை திறந்து அவங்க எல்லாருமே தங்களுக்கு தேவையான டீயை அவங்களே தயாரித்து பரிமாறி சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு கிளம்புறாங்க. ஆனால் மேஜர் மட்டும் ஒரு சில 1000 ரூபாயை சக்கரை ஜாருக்கு கீழே வச்சுட்டு மௌனமாக நடந்து வராரு. 3 மாதங்கள் கழித்து அதே பெட்டாலியன் மீண்டும் அந்த வழியே திரும்புகிறாங்க. அப்போது அந்த கடை உண்மையாகவே திறந்துருக்கு. அந்த கடையில் ஒரே ஒரு முதியவர் மட்டும் இருக்கார். எல்லாரும் அந்த கடையில் டீ குடிக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் மட்டும் அந்த முதியவர்கிட்ட கேட்குறாரு, என்ன பெரியவரே, இப்படி ஒரு பனி பிரதேசத்துக்கு நடுவில் நீங்கள் டீ கடை வச்சுருக்கீங்க, உங்களோட வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த முதியவர் பதில் அளிக்கிறாரு, எல்லாமே கடவுள் தான் நடத்துகிறாரு தம்பி, எப்போதும் அவர் எனக்கு உதவியாக தான் இருப்பார் அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அதுக்கு இவர் திரும்பவும் அவரை கேட்குறாரு, கடவுள் உதவி பண்ணுறாரா, எதை வச்சு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த முதியவர் திரும்பவும் பதில் சொல்கிறாரு, 3 மாதங்களுக்கு முன்னாடி என்னோடய பையனுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. டாக்டர் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்யணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் கையில் காசு இல்லாததுனால நான் மனசு ரொம்ப தளர்வடைஞ்சு திரும்பவும் கடைக்கு வந்து உட்காந்துட்டேன். அப்புறம்தான் திரும்பி பார்த்தம்போது எனக்கு தெரிஞ்சுது, சக்கரை ஜாருக்கு கீழே ஒரு சில ஆயிரங்கள் இருந்ததை நான் கவனித்தேன். அந்த பணம் சிகிச்சைக்கு போதுமானதாக இருந்தது. அந்த நிமிஷம்தான் எனக்கு தெரிஞ்சுது, கடவுள் என் கூட தான் இருக்காரு, எனக்கு உதவி பண்ணிகிட்டே தான் இருக்காரு அப்படின்னு. அடுத்த நொடி நிசப்தம். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சுது யார் கடவுள் அப்படின்னு. ஒரே ஒரு நல்ல செயல் செய்கிறதுனால நாம் ஒருத்தருக்கு கடவுளாக மாற முடியும். நாம் எல்லோருக்கும் ஒருத்தரோட பிரார்த்தனைக்கு பதிலாகவும் இருக்க முடியும். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்ம கூட அவர் ஆயுதமாக பயன்படுத்துவார் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு. இந்த மாதிரியான குட்டி குட்டி கதைகளை ரொம்பவும் தேர்வு செஞ்சு தான் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். ஒவ்வொரு பதிவும் கதையும் உங்களுக்கு வழிகாட்டியாகவும் தெளிவூட்டியாகவும் இருக்கும் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்த பதிவு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறுபடியும் இன்னொரு பதிவோடு சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே சுஜாதா. டாடா.